வெல்கம் டு சேஷு சேட்டை. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுரக்காய் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: சுரக்காய் 3 எடுத்துருக்கேன், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன், சுரக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாய் வச்சு சுரக்காவை நம்ம நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம பருப்பில் போட்டுக்கணும். வதக்கி வேக வச்ச பருப்பில் நல்லா கலந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கினேன். தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிறேன். அடுத்தது தக்காளி, வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பச்சை மிளகா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்புறம் அது வேக வச்சு அந்த பருப்பு, அந்த சுரக்காய் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கொட்டிடணும். கொட்டி நல்லா கலரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவை ரொம்ப முக்கியமானது கொத்தமல்லி. இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி ஜாஸ்தி நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான், இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சோறு, முட்டை ஆம்லேட், சுரக்காய் குழம்பு. இந்த இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.